ஒரு சாராருக்கு நீங்க வந்து சாதகமா ட்ரை பண்ணிட்டு இந்த தீபத்தூண்ல இவ்வளோ பெரிய இஷ்யூவை நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஒருத்தர் ஒரு 4 பேர் வந்து கேட்கறாங்க, எங்க கந்தூரி விழா இருக்கு, நாங்க கொடி ஏத்துனா நல்லபடியா போய் ஏத்துங்க, நல்லபடியா ஏத்துக்கு போய் ஏத்துறாங்களா இல்லையாங்க? அதுக்கு போய் தடை கேட்ட பிறகு தடை வந்துச்சு. அப்பதான் நீதியரசர் கேட்கிறாரு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நாங்க இவங்க தீபத்தூண்ல தீபம் ஏத்தனா வருது நீங்க சொல்றீங்க, ஆனா இவங்க போய் கந்தூரி விழாவை மரத்துல போய் கொடி கட்டுறாங்களா, அப்ப ஏற்படாதா கேட்கறாங்களா? நீதியரசர் கேட்டார்ல. அதுக்கப்புறம் தானே வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பௌத்தருக்கும் எல்லாருக்குமே சர்ச்சையான இடம் முடிஞ்சிருச்சு. அப்ப நீங்க தீபத்தூண்ல ஏத்த முடியாதுல, அப்ப நீ டெய்லி போய் தொழுக போறதுல முதல்ல நிப்பாட்டு. டெய்லி தொழுக போற நீ போனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா இல்லையா? நீங்க எப்படி வந்து தீபத்தூண்ல போறப்ப தர்கா வழியாக போகணுமோ அதே மாதிரி தர்காவுக்கு போறது திருப்பரங்குன்ற மலை வழியா தான் போகணும். வழி நம்ம வழிதான். அப்ப இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது நீ தானே சொல்ற. அப்ப நீ இனிமேல் பக்ரீத் எப்போ வருது, ரம்ஜான் எப்போ வருது, அப்ப மட்டும் போய் தொழுக பண்ணு. அப்ப மட்டும் போயிட்டு நீ வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். மற்ற நேரத்தில் ஆவுனா போய் பலியிட போகணும், ஆடை பலியிடுறான், கோழியை பலியிடுறான், அந்த பலியிடுறதை தடை செய்தால் விட்டது. அதை பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்றது? மதுரை உச்சநீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை போட்டது. இதுக்கு அப்பீல் போறான், உச்சநீதிமன்றத்துக்கு போறான். மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் கீழே என்ன சொல்லிச்சோ அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன், கேஸ் தள்ளுபடி, டிஸ்மிஸ்ட். இந்துக்களுக்கான வெற்றிங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை ஏன் மறைக்குது? தமிழக அரசு நீதி அரசிடம் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டது இந்த ஊடகங்கள் ஏன் சொல்ல மறக்குது? அதே நீதி அரசு பற்றி ஒரு புக் வரப்ப கொண்டாடிச்சா இல்லையாங்க? அதையும் நீதிமன்றம் போய் தாங்க நம்ம ஸ்டாப் பண்ணோம். சென்னை புத்தக திருவிழால நீதியரசர் சுவாமிநாதன் கேலி சித்திரம் வரைந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்களா இல்லையா? பொதுநல வழக்கு போட்டு அது பறிமுதல் பண்ணி இல்ல, இந்த புக்கு எங்கேயுமே இல்ல, அது வெளியிட்டார கைது பண்ணிட்டோம், மொத்த புக்கை வாங்கி தமிழக அரசு வந்து அழிச்சிருச்சுன்னு சொல்லி நீதியரசு முன்னாடி சொன்னாங்களா இல்லையா? ஒரு நீதிபதியை கரண்டா இருக்காரு, ரிட்டையர் கூட ஆகல, இப்ப நீதி அரசரா இருக்காரு, அவரை திராவிட கட்சியை சேர்ந்தவர் ஒரு புக்கை எழுதி அது பொது வழியில வைத்து இவர்கள் பண்ற அளவுகோல் என்ன கேலி சித்திரம் வரையினா அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு திமிர்த்தனமான ஒரு இது, எந்த அளவுக்கு நீங்க நீதியை மதிக்கிறீங்கன்றது ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இன்றைக்கு தமிழக அரசு நீதியரசருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகு புத்தி வராமல் கேட்டா இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இஸ்லாமிய அமைப்பு இங்க போயிட்டு கொட்டுப்பட்டு வந்துச்சா இல்லையா? ஒரு இடம் சர்ச்சையான இடம்னா அது இந்துக்களுக்கு மட்டும்தானா? இஸ்லாமிய சகோதரர்கள் சர்ச்சையான இடம் இல்லையா? நாம தீபத்தூண்ல தீபம் ஏத்துனா இஸ்லாமிய இந்துக்கள் இஸ்லாமிய பிரச்சனை வந்துடும், கலவரம் வந்துடும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட 140 போற அவங்க போய் கொடி ஏத்துனா எதுவுமே நடக்காதா? என்னங்க நடக்குது?